அந்த காலத்தில் சமையல் பண்ணுவது எல்லாமே விறகு அடுப்பில் தான் இருப்பார். அன்று மழை பெய்ததால் விறகு நனைந்து விட்டது. இவனோ தோட்டத்தில் இருந்து வீட்டிற்கு மழை நின்றவுடன் வாரான். நேரமும் மதிய நேரம். அவளோ யதார்த்தமாக உட்கார்ந்து தன் கணவருடன் பேசிக் கொண்டிருக்கிறாள். அவள் கணவனும் தன் மனைவி இறந்தது அறியாமல் பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் இரவு சமையல் பண்ண விறகு நனைந்து விட்டதால் அவன் சாயங்கால நேரம் இரவு சமையல் பண்ணுறதுக்கு விறகு எடுத்து விட்டு வாரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறான். அவன் எங்கு தேடியும் காய்ந்த விறகு கிடைக்கவில்லை. என் கவலையுடன் வீட்டுக்கு வந்து தன் மனைவியுடன் சொல்கிறான். இன்று ஒரு நாள் மட்டும் நான் கடையில் போய் ஏதோ வாங்கி விட்டு வாரேன், அதை சாப்பிட்டு படுத்துக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டு கடைக்கு போகிறான். அவன் கடைக்கு போய்விட்டு வரதுக்குள் சமையல் பண்ணி ரெடியாக வைத்திருந்தான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. சாப்பிட்டு முடித்து விட்டு வெளியே வந்து விடுகிறான். பிறகு மனைவியிடம் கேட்கிறான், எப்படி நீ சமைத்தாய் என்று. அவளோ ஏதோ சொல்லி சமாளித்து விடுகிறாள். அவனுக்கு சந்தேகம் போகவில்லை. மறுநாள் விடியற்காலையில் தோட்டத்திற்கு போய் வாரேன் என்று சொல்லி போய்விடுகிறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவனுக்கு யோசனை எப்படி என்று. வீட்டிற்கு நேராக வாரான். அங்கிருந்து சன்னலிருந்து பார்க்குறான். அவளோ கால்களை வைத்து எரித்து கொண்டு இருக்கிறாள். அவனுக்கு ஒன்றும் புரியாமல் அங்குள்ள காளியம்மன் கோவிலில் உட்கார்ந்து இருக்கான். யார்கிட்ட இதை கேட்பேன் என்று சொல்லி அங்குள்ள சாமியாரிடம் நடந்ததை கூறி கேட்கிறான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா?